உலகில் ஆயுதங்களை அதிக அளவில் இறக்குமதி செய்யும் நாடுகளின் புதிய விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை வரைகலை உதவியோடு விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. உலகிலேயே அதிகமா ஆயுதங்களை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் பட்டியல்ல இந்தியா 2ஆம் இடத்துல இருக்கு. முதலாவதா உக்ரைன் இருக்கு. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இப்ப ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிறதுனால 8.8% அளவுக்கு அவங்க ஆயுதங்களை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இந்த போரின் காரணமா தான் அவங்க முதலிடத்துல இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 8.3% அளவுக்கு ஆயுதங்களை இறக்குமதி பண்ணியிருக்கு. ஆனா இதற்கு முந்தைய 4 ஆண்டுகள், அதாவது 2020 24 இல்லாம இதற்கு முந்தைய 4 ஆண்டுகள்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை விட அதிகமா இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. அது இப்போ 9.3% அளவுக்கு குறைந்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்த இடத்துல பார்த்தோம்னா கத்தார், சவுதி அரேபியா இருக்காங்க. அதற்கு அடுத்ததா 5வது இடத்துல பாகிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் கூட ஆயுதங்களை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளின் பட்டியல்ல அது முதல் 5 நாடுகள்ல வரத நாம கவனிக்கணும். அடுத்ததா ஜப்பான், ஆஸ்திரேலியா, எகிப்து, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்களை அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரியா அது இருக்கு. ஆனாலும் கூட இறக்குமதி அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 3.1%, அதுவும் முதல் 10 நாடுகள் பட்டியல்ல இடம் பிடிச்சது. அதுக்கு அடுத்ததா குவைத் 10வது இடத்துல இருக்கு. இவங்க யார்கிட்ட இருந்து ஆயுதங்களை இறக்குமதி பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதலாவதா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த போர் தான் காரணம் அப்படின்றத நான் முன்பே குறிப்பிட்டேன். அவங்க அமெரிக்கா கிட்ட இருந்து தான் அவங்களுடைய பாதி இறக்குமதி வருது. இந்த போரின் காரணமா ஒட்டுமொத்தமா 35 நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி பண்றாங்க, ஜெர்மனி, போலாந்து உள்பட. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா, பிரான்ஸ், இஸ்ரேல், அதே மாதிரி அமெரிக்கா கிட்ட இருந்தும் ஆயுதங்கள் வாங்குறாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இறக்குமதி குறைந்திருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிச்சிருக்கிறது. அதே மாதிரி முன்னாடி ரஷ்யா தான் 36% அளவுக்கு ஆயுதங்களை இந்தியாவுக்கு கொடுத்து வந்தது. இப்ப அது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கிட்ட கொஞ்சம் அப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம குறிப்பிடலாம். கத்தாரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா, இத்தாலி, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் கிட்ட இருந்து வாங்குறாங்க. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா, பிரான்ஸ், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் கிட்ட இருந்து ஆயுதங்களை இறக்குமதி பண்றாங்க.